Good morning, Standard 3. Welcome back to Science class. Term 2 begins from today. Your first lesson is all about food. நம்ம சாப்பிடுற உணவு பற்றி. ஓகேவா? What is a balanced diet? What are the nutrients in a diet? இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். Be ready with your textbook. Let us read and understand the lesson. Name of your lesson is food. ஃபுட்டுனா என்ன? நம்ம சாப்பிட்ற உணவு. உணவு இல்லாமல் நம்ம உயிர் வாழ முடியாதுமா. ஸோ உணவில் இருக்க டிஃப்ரெண்ட் நியூட்ரியன்ஸை பற்றி இந்த லெசனில் பார்ப்போம். பேலன்ஸ்டு டயட், ஒரு சாப்பாட்டில் என்னெல்லாம் நமக்கு இருக்கணும், லைக் கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட், விட்டமின்ஸ், மினரல்ஸ், இதெல்லாம் ஒரு சாப்பாட்டில் இருந்தால் தான் அது சத்தான சாப்பாடு. அதுக்கு பேர் தான் பேலன்ஸ்டு டயட். அதை பற்றியும் பார்க்க போகிறோம். ஓகேவா? பி ரெடி வித் த டெக்ஸ்ட் புக். ஃபஸ்ட்டு லெசன் ஃபுட்டு. வி வில் ஸ்டார்ட் நவுமா. Turn to page number 37. This is your first lesson, food. Okay? So learning objectives, let us have a quick look. After learning this lesson, students will be able to classify different nutrients in food, describe balanced diet, distinguish between various meals in a day, understand the different food habits based on the places and age groups, identify traditional food and explain the advantages of a home garden. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னம்மா, டிஃப்ரெண்ட் நியூட்ரியன்ஸ், என்ன சத்துக்கள் இருக்குதுன்னு தெரிஞ்சுப்போம். பேலன்ஸ்டு டயட்டு, சரி சதவீதமான உணவுனா என்னன்னு தெரிஞ்சுப்போம். டிஸ்டிங்விஷ் பிட்வீன் வேரியஸ் மீல்ஸ் இன் அ டே, ஒரு நாளில் எத்தனை மீல் சாப்பிட்றோம், அது எப்படி சாப்பிட்றோன்றது தெரிஞ்சுப்போம். அண்டர்ஸ்டாண்ட் த டிஃப்ரெண்ட் ஃபுட் ஹேபிட்ஸ் பேஸ்ட் ஆன் த பிளேசஸ் அண்ட் ஏஜ் குரூப்ஸ்னால் என்ன, ஒவ்வொரு ஏஜுக்கு ஏற்ற மாதிரி, ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஃபுட் ஹேபிட்ஸ் மாறும். அதை பற்றியும் வி வில் லேர்ன். ட்ரெடிஷ்னல் ஃபுட்டை பற்றி தெரிஞ்சுப்போம். அட்வான்டேஜஸ் ஆஃப் அ ஹோம் கார்டன், அதை பற்றியும் தெரிஞ்சுப்போம். ஓகேவா? அப்சர்வ் த பிக்சர் அண்ட் ஆன்சர் த கொஷின்ஸ் பிலோ. ஸோ யூ ஹாவ் டு அப்சர்வ் த பிக்சர்னால் என்ன, நல்லா ஊற்று கவனிக்கணும். கவனிச்சுட்டு தெர் ஆர் சம் கொஷின்ஸ், த ஃபுட் ஐட்டம்ஸ் விச் ஷுட் பி அவாய்டட். ஸோ திஸ் இஸ் அ ஹோம் ஆக்டிவிட்டி ஃபார் யூ. ஓகே, இட்ஸ் அ வெரி ஈஸி ஒன். You observe the picture and do it in pencil and send me a photo. Okay? Next page. Next page you will learn about food nutrients ma. Why do you eat every day? What happens if you don't eat sometimes? தினம் எதுக்கு சாப்பிடணும், சாப்பிடலன்னா என்ன ஆகும், எனர்ஜி கிடைக்காது, we won't be able to do our daily activities. Every day we feel hungry and then eat something. Our body is telling us that it needs food. Why do we need food? Food gives us energy to work and play. We eat every day to get energy. In turn you can work and play. Food builds our body. நம்ம உடம்பை நல்லா பில்டு பண்ணும், வளர்க்கும். Food keeps us healthy, நம்மளை ஹெல்த்தியாகவும் வச்சுக்கும். We eat different food items. Some are raw and some are cooked. Each of these food items contains different nutrients. There are 5 main nutrients that our body requires. They are carbohydrates, protein, fat, vitamins and minerals. ஸோ நம்ம ஃபுட்டில் வந்து முக்கியமான சத்துக்கள்னு பார்த்திங்கன்னா 5மா. கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட்டு, விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். இது எல்லாம் இருந்தால் தான் யூ வில் கெட் த ப்ராப்பர் எனர்ஜி நீடட் ஃபார் யுவர் பாடி. யுவர் பாடி வில் பில்ட், யூ வில் பி ஹெல்த்தி, யூ கேன் work and play. Okay? Next, carbohydrates that we are going to see in detail. Look at the do you know, World Food Day is observed on October 16. October 16 என்னவா கொண்டாடுறோமா? It is coming in another World Food Day is observed on October 16. உலக உணவு தினமாக அக்டோபர் 16 கொண்டாடுறோம். இப்போ now we will see in detail about carbohydrates. Our body needs energy to do work, play and do other activities. Carbohydrates are energy giving food. Food that contains carbohydrate are rice, wheat, potato, sugar cubes and breads. So கார்போஹைட்ரேட் இருந்தால் தான் எனர்ஜி கிடைக்கும். எனர்ஜி இருந்தால் தான் எல்லா ஆக்டிவிட்டீஸும் பண்ண முடியும். எதெல்லாம் கார்போஹைட்ரேட் ரிச்? ரைஸ், நம்ம தினப்படி சாப்பிட்ற அரிசி உணவு. வீட், கோதுமை உணவு. பொட்டேட்டோ, உருளைக்கிழங்கு. சுகர் க்யூப்ஸ், சர்க்கரை க்யூப்ஸ், பிரெட், இது எல்லாத்துலேயும் உங்களுக்கு கார்போஹைட்ரேட்டுங்கிற சக்தி கிடச்சிடுது. அந்த பிக்சர்ஸ் they have given. Then you have protein. Proteins build, maintain and replace the tissues in our body. நம்ம உடம்பு ஃபுல்லாக டிஷ்யூஸ்ன்ற சதை நார்கள் ஃபுல்லாக இருக்குமா, அது பில்ட் பண்ணுறதுக்கு ப்ரோட்டீன் தேவை. They are also known as body building foods. Example, fish, milk, egg, nuts and sprouted seeds. இதை பாடி பில்டிங் ஃபுட்டுன்னு ஏன் சொல்கிறோன்னா, ப்ரோட்டீன் இருந்தால் தான் நம்ம உடம்பு நல்லா வளமாக இருக்கும். ஓகே, நல்லா வளரும், நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும். அதுக்கு என்ன சாப்பிடணும்? இஃப் யூ ஆர் நான் வெஜிடேரியன் யூ கேன் ஈட் ஃபிஷ் அண்ட் எக், or else milk, nut and sprouted seeds have enough protein for your body. The pictures are given below. Then you have fats.
Fats provide energy to us. Fat நமக்கு என்ன தருது? எனர்ஜி, சக்தி தருது. They act as the body's energy reservoir. சக்தி எப்படி தருதுமா? எனர்ஜி ரிசர்வாயராக ஃபேட் அங்கங்கே போய் டெபாசிட் ஆகிடும். நமக்கு எனர்ஜி இல்லை, நம்ம சாப்பிடல இந்த வேலைன்னும் போது, ஃபாஸ்டிங்கில் இருக்கீங்க இல்லை ஏதோ ஒரு மீல் சாப்பிட முடியலன்னும் போது, இந்த ஃபேட்லேருந்து சக்தியை எடுத்து அந்த எனர்ஜி ரிசர்வாயர்னால் சேர்த்து வச்சுருக்க சக்தி, அந்த சக்தியை எடுத்து உடம்பு யூஸ் பண்ணிக்கும். அதனால தான் கொஞ்சம் ஃபேட் இஸ் required for our body. Fats also help to keep the body warm during very cold weather. நம்ம உடம்பை சூடாக கதன்னு வச்சுக்கோம். எப்போது? கோல்டு வெதர், நம்ம வெதர் கோல்டாக இருக்கும்போது. Too much fat in the body may lead to obesity or overweight. ரொம்ப ஃபேட்டு போட்டோன்னா என்னமாகும்? குண்டாயிடும் உடம்பு, அப்புறம் நோய் தான் வரும். That is called obesity or overweight. Some food items that contain fat are cheese, butter, ghee, meat, oil and nuts. எதுலலாம் நல்ல ஃபேட் இருக்குது நம்ம உடம்புக்கு தேவையான ஃபேட்டு? சீஸு, பட்டர், கீ, மீட், ஆயில் and nuts. See, they have shown everything in the picture. Okay, next you have vitamins. Our body needs vitamins to work properly. They protect our body from deficiency diseases. Example, carrot, orange, gooseberry, papaya and greens. ஸோ நம்ம உடம்புக்கு விட்டமின்ஸ் ரொம்ப முக்கியமாக. விட்டமின்ஸ் இல்லைனா நம்ம உடம்பு நல்லா இருக்காது, நல்லா இயங்காது, நிறைய டிஃபிஷியன்சி டிசீஸ், குறைபாடு நோய் வந்துடும், ஹெல்த்தியாகவே இருக்க மாட்டோம். ஸோ அந்த விட்டமின்ஸ் எங்கேருந்து கிடைக்குது? கேரட், ஆரஞ்ச், கூஸ்பெரினா நெல்லிக்காய், பப்பாயா, கிரீன்ஸ், இது எல்லாத்துலேருந்தும் யூ கெட் விட்டமின். ஸோ யூ மஸ்ட் ஈட் ஆல் தீஸ் ரெகுலர்லி. Next you have minerals. Minerals help in formation of blood, bone, teeth, etc. They regulate the body functions. Example, fig, pear, garlic, banana and apple. Minerals ஓட முக்கியமான வேலை என்னமா? ஃபார்மேஷன் ஆஃப் பிளட், ரத்தம் நல்லா உற்பத்தி ஆக உதவுது. போன் அண்ட் டீத் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு கால்சியம்ங்கிற மினரல் முக்கியம். தே ரெகுலேட் த பாடி ஃபங்க்ஷன்ஸ். நம்ம உடம்புல இருக்க ஒவ்வொரு ஆக்ஷன், ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் மினரல் தேவை. இது எதில் நிறைய இருக்குது? ஃபிக், அத்திப்பழம், பியர், பேரிக்காய், garlic, பூண்டு, banana, apple, all these have good amount of minerals, so you must consume them regularly. Another activity for you, you have to find out energy giving food items and body protecting food items. Any four. Already இப்போ தான் படித்தோம். You have to find out and write in the column. Do that. Okay. Then what is this? Be sensitive. Most children love to eat food items like burgers, pizzas and chocolates, which are not good for health. They make children to gain extra weight. Avoid eating unhealthy foods and eat nutritious food to stay healthy. A healthy snack may include sprouts, fruits and salads. ஸோ என்ன சொல்கிறாங்கம்மா? அன்ஹெல்த்தியான பர்கர், பீஸா, சாக்லேட்ஸ் தான் இப்போ சில்ட்ரன்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லாரும் சாப்பிட்டு வியாதி வருது. ஸ்டாப் ஈட்டிங் தெம், ஈட் தெம் வெரி ரேர்லி அண்ட் ஈட் லாட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் ஆல்வேஸ், லைக் ஸ்ப்ரவுட்ஸ், முளை விட்ட பயிறு, ஃப்ரூட்ஸு, சாலட்ஸு, இந்த மாதிரி சாப்பிட்டா யுவர் லாஞ்சிவிட்டி வில் பி மோர். யூ கேன் ஸ்டே ஹெல்த்தி ஃபார் லாங் டைம். ஓகே. Next page ma, what are the nutrients present in the following food items? First என்ன? Rice. Just now we saw rice have high amount of carbohydrates. Then coconut oil la fat, essential fat for the body. Then egg, முட்டையில் வந்து you have protein and fat. Fig la you have lot of minerals. Carrot la you have lot of vitamins. So write that in the pencil. Okay. Then see this tabular column. You have nutrients. Why do you need it? Sources, food items. What are the nutrients given? First one is carbohydrates. They give us energy to work and play. Sources enna? You get it from rice, wheat, etc. That you write in the sources column. Next you have vitamins. Why do you need it? You need vitamins to have a healthy body. இல்லையா? For healthy body னு எழுதுங்க. or healthy eyes னு கூட எழுதலாம். கேரட் இருக்கிறதுனால கண்ணுக்கு நல்லது. விட்டமின் A rich. So healthy body and eyes. Third one, dash, they help to build our body. Again dash. build our bodyனாலே ஃபஸ்ட்டு நியூட்ரியன்ட் காலமில் ப்ரோட்டீன் எழுதணும். ப்ரோட்டீன் தான் நம்ம உடம்பு வளர்கிறதுக்கு உதவுது. சோர்ஸஸில் என்ன எழுதணும்? ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டெல்லாம் எழுதணும். லைக் egg is protein rich, fish is protein rich, sprouts, dal, அதெல்லாம் எழுதலாம்.
Next you have fats, reservoir of energy னு அவனே கொடுத்துட்டான். Fat எதில் இருக்குது? Oil, especially in oil, butter, cheese, all that you can write. Then you have minerals. Mineralsனால் என்ன? ரொம்ப essential for our body, okay, to stay healthy, to have resistance, immunity. And what are the sources? We saw many fruits and vegetables. Do you remember? Minerals will mainly regulate your body function. It will help in the formation of blood, bone and teeth stronger vechukkom. So what are the sources ma? Fig, pear paathom illaya previous page la, adala you can write under the sources column. That is how you have to fill these two columns in pencil. Next you have all about balanced diet ma. Balanced diet nu solrome appadina enna nu solla porom. Diet refers to the food we eat. டயட்னால என்ன? நம்ம சாப்பிட்ற ஃபுட்டை தான் டயட்டுங்கிறோம். A balanced diet contains all nutrients in the right amounts. Balanced dietனா என்ன? எல்லா சத்தும் இருக்கிற ஒரு ஃபுட்டு ரைட் அமௌண்ட்டில், கரெக்டான அமௌண்ட்டில். It also includes fiber and water. Mainly it should have fiber, நார் சத்து, water, நீர் சத்து, தண்ணி. It helps in the growth and development of our body. It helps in the growth and development of our body. நம்ம உடம்பு வளர்கிறதுக்கும் டெவலப்மெண்ட்டுக்கும் இந்த பேலன்ஸ்டு டயட் ரொம்ப ரொம்ப முக்கியமாக. Then the quantity of nutrients required by our body and their sources can be shown in a food pyramid. Okay, this is called a food pyramid. See how colorful it is. எவ்வளோ ஃபுட்டு நமக்கு கம்மியாக சாப்பிடணுமோ அது மேலே இருக்குது, எது நிறைய சாப்பிடணுமோ அது கீழே இருக்குது. ஸோ இட் இஸ் இன் த வைடர் பார்ட் ஆஃப் த ட்ரையாங்கிள். மேலே பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ஸ்மாலர் பார்ட் ஆஃப் த ட்ரையாங்கிள். ஸோ திஸ் இஸ் நாட் அ ட்ரையாங்கிள், ஆக்சுவலி இட்ஸ் அ ஃபுட் pyramid, 3-dimensional. பிக்சரில் இங்கே ட்ரையாங்கிளாக தெரியுது. ஓகே, when school reopens I will show you charts related to this. Now you can read from this chart. I will also send you other videos related to this. The food item that should be eaten in least amount is kept at the top of the pyramid. சொன்னேன் இல்லையா, கம்மியாக சாப்பிட்றது டாப் ஆஃப் த pyramid, நிறைய சாப்பிட்லாங்கிறது கீழே பாட்டம் ஆஃப் த pyramid. A balanced diet food pyramid is shown here. Balanced diet இருக்க food pyramid is shown here. Okay. So now I will explain the food pyramid. Listen. Oil, cheese, cake, pastry, chocolates, அதெல்லாம் கம்மியாக சாப்பிடணும், very very less, maybe monthly once. Okay. Then milk and dairy products கொஞ்சம் ஜாஸ்தி சாப்பிடலாம் இதை விட. fish, egg, chicken and all you can eat a little bit more. இன்னும் பிளென்ட்டியாக நல்லா தாராளமாக சாப்பிட்லாங்கிறது ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். அதை விட இன்னும் பிளென்ட்டி இஸ் ரைஸு, பொட்டேட்டோ, வீட்டு, சப்பாத்தி, பிகாஸ் தீஸ் ஆர் எனர்ஜி கிவிங், தீஸ் கிவ் யூ விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ், தீஸ் மோஸ்ட்லி ப்ரொவைட் யூ ஃபேட் அண்ட் ப்ரோட்டீன்ஸ். ஸோ இது இந்த அளவு சாப்பிட்டா போதும், இதெல்லாம் நிறைய எடுத்துக்கலாம். That is how the food pyramid is designed for easy understanding. So today's class is over children. Today's video session is over. So revise the lesson fully. It's a very very easy and interesting chapter. You have some more pages in this lesson which we will continue in the next class. Thank you children. Bye.